எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த கலிங்கம் கண்ட காவலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணொளி பார்க்க போகிறோம். மறக்காமல் உங்களுடைய ஆதரவை இதுக்கும் தாங்க. நன்றிகள் பல. குலோத்துங்கன் குலமரபு. வேங்கடம் முதல் குமரி வரை பரவிய பெருநிலப்பரப்பை கொண்டது பைந்தமிழ்நாடு. வேங்கடம், பொதியம், பரம்பு, கொல்லி என்ற வலம் கொழிக்கும் மலைகளை தன்னகத்தே கொண்ட மாண்பும் அதற்கு உண்டு. வான் பொய்யினும் தான் பொய்யாது வந்து பாயும் காவிரி வையை பெருநகை போலும் பேர் ஊர்களின் பாய்ச்சலை பெரும் பேரும் அதற்கு வாய்த்திருந்தது. வேலி 1000 விளையும் நிலம், ஒரு கிளறு படியும் இடம், 7 கிளறுகளை புறக்க வல்ல வளம் தரும் நிலம் என வாயார வாழ்த்தப்பெறும் வளம்மிக்க நலங்கள் அந்நாட்டு நிலங்கள். மலைபடு பொருள்களாம் அகிலையும் ஆரத்தையும் மிளகையும், கடல்படு பொருளாம் முத்தையும், கைத்தொழில் திறம் காட்டும் நுண்ணிய ஆடை அணிகலன்களையும் கடல் கடந்த நாடுகளுக்கு கலம் ஏற்றி அனுப்பி கடல் வாணிகம் வளர்த்து குவித்த செல்வத்தால் செம்மாந்தருக்கும் சிறப்பும் அச்செந்தமிழ் நாட்டிற்கு இருந்தது. அரணும் அகிழியும் அரிய காவற்காடும் சூழ்ந்து கிடக்க அகநகர் புறநகர் என்ற அமைப்பு முறையில் குறைபடாது, கோடை வெயிலுக்கோ உதிர் குளிருக்கோ கலங்காது வாழ்தற்கு வாய்ப்பளிக்கும் வகை வகையான நிலங்களை கொண்ட மாடங்கள் வரிசை வரிசையாக விளங்க வேந்தருக்கும் வேதியருக்கும் வணிகருக்கும் வேளாளருக்கும் தனித்தனியே அமைந்த அழகிய அகன்ற நீண்ட பெருந்தெருக்களை கொண்ட மாநகர்களாம் மதுரை, புகார், உறையூர், வஞ்சி, காஞ்சி, தஞ்சை போலும் பேரூர்கள் பல அந்நாடெங்கும் அமைந்து அழகு தந்திருந்தன. அம்மட்டோ மேற்கே சிறந்து விளங்கிய கிரேக்க உரோம பேரரசுகளோடும் கிழக்கே சிறந்து விளங்கிய சீன பேரரசுகளோடும் வாணிக தொடர்பும் அரசியல் தொடர்பும் கொண்டு அந்நாட்டு அரசவைகளுக்கு தன்னாட்டு தூதர்களை அனுப்பி அரசியல் வளம் கண்டது அவ்வண்டமிழ் நாடு. புலவர் பேரவை அமைத்து நாடெங்கும் உள்ள புலவர்களை ஒன்று கூட்டி ஓரிடத்தே இருக்க பண்ணி உயர்ந்த இலக்கிய இலக்கண பெருநூல்கள் உருவாக வழிகண்டு தன் மொழிக்கு தனி செம்மொழி எனும் உயர்வை அளித்த பெருமையும் அந்நாடு ஒன்றுக்கே உண்டு. அகவாழ்வும் புறவாழ்வும் ஒருங்கே சிறத்தல் வேண்டும். அதுவே ஒரு நாட்டின் நல்லாட்சிக்கு அறிகுறியாம். அகத்தில் காதலும் புறத்தில் வீரமும் வளர வேண்டும். அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று உற்ற துணையாய் நிற்றல் வேண்டும் என நினைத்து அவ்விரு வாழ்வையும் வளர்க்கும் அகப்புற இலக்கியங்களை ஆக்கி அளித்த நாடு உலக நாடுகளுள் தமிழ்நாடு ஒன்றே. இவ்வாறு எல்லா வகையிலும் ஈடு இணையின்றி இறப்ப உயர்த்த விளங்கிய தமிழ்நாட்டை தொல்லாழி காலம் முதற்கொண்டே சேரர், சோழர், பாண்டியர் என்ற மூவேந்தர் குலத்தவர் ஆண்டு வந்தனர். ஆதியர், ஆவியர், ஓவியர், மலையர், வேலர் போலும் வேறு இனத்தை சேர்ந்த சிற்றரசர் சிலரும் தொடரும்.